Hello students, we have discussed the topic relations and functions, chapter 1, exercise 1.2, sum number 3. What given by the sum? A relation R is given by the set x comma y such that y equal x plus 3, x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. Determine its domain and range. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? A relation R is given by the set. ஓகேவா, R is given by the set. Rங்கிற செட் என்ன வேல்யூ? x, y such that y equal to x plus 3. Such that y equal to x plus 3. x ஓட வேல்யூ இந்த x plus 3ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். y equal to x plus 3 ஓட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்? நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தானே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 3, 4, 5 அப் டு 0 அப் டு 5 வரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, செக் பண்ணலாம் பாருங்க. ஆர் இஸ் கிவன் பை த செட். அப்போ ஆர் வேல்யூ ஆர் ஈக்குவல் டு ஆர் இஸ் கிவன் பை த செட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் y equal x plus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. y equal x plus 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரையும் இப்போ y-ஓட வேல்யூ x plus 3ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த x-ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, x belongs to 0, 1, 2, 3, 4, 5 வரையும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, r is given by the set. r-ஓட செட் வேல்யூ x, y such that y equal to x plus 3. y equal to x plus 3ங்கிறது கண்டிஷன். ஓகேங்களா, இப்போ y equal to x plus 3ங்கிறது கண்டிஷன். ஓகே, when இந்த கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ணணும். இந்த கண்டிஷனை ஃபைன் பண்ணலாமா? ஃபைன் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஒயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, பட் எக்ஸோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ 0, 1, 2, 3, 4, 5லாம் எதுக்குள்ளே இருக்குது, எக்ஸுங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும் போது நம்ம டேரக்ட் ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா ஒயோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். when x equal to 0 அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒய்யோட வேல்யூ நான் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா y equal to x plus 3. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 0வை அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் சப்ஸ்டியூட் 0 plus 3. இப்போ 0 plus 3 3. இப்போ ஒய்யோட வேல்யூ 3. எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு அப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். எதில்? இந்த கண்டிஷனில் ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்க போகிறேன், நான் 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்க போகிறேன். ப்ளஸ் 3. ஓகேங்களா, 1 + 3 = 1 + 3 4. நான் எக்ஸோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கும் போது ஒய்யோட வேல்யூ 4ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ நான் 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். எக்ஸோட வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது தான் கண்டிஷன். இப்போ எக்ஸோட வேல்யூ இங்கேருந்து என்ன இருக்குது, 2. ஓகேங்களா, 2 + 3. இப்போ 2 + 3 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது y ஈக்குவல் டு 5ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் எக்ஸோட வேல்யூ 3 அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்ளை பண்ணனா y ஈக்குவல் 3 + 3. எக்ஸுக்கு பதிலாக இன்ஸ்டீட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 3 ஈக்குவல் 3 + 3 6. ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு நான் எடுத்துக்கும் போது ஒய்யோட வேல்யூ 6ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 4. உங்களுக்கு கொடுத்துருக்குற எக்ஸோட வேல்யூஸை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஒய்யோட கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஒய்யோட கண்டிஷன்ஸ் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 3, எக்ஸோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 4 + 3, 4 + 3 7, 4 + 3 7. எக்ஸ் ஈக்குவல் டு 4, தென் ஒய் ஈக்குவல் டு 7ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வேல்யூ, தென் த லாஸ்ட் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5 எலமெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்னா ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 5ங்கிற வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 5 + 3
இப்போ 5 + 3 5 + 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 8 5 + 3 8. இப்போ எக்ஸோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்கும் போது ஒய்யோட வேல்யூ 8ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ என்ன கண்டிஷனை நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஃபில் பண்ணிட்டேன். r equal to x comma y such that y equal to x plus 3, x belongs to 0 1 2 3 4 5. ஓகேங்களா, எக்ஸும் ஒய்ங்கிறது எனி நம்பர். ஓகேங்களா, இப்போ ஒய்ங்கிறது கண்டிஷன் சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸுங்கிறது என்னென்னா நம்ம வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. எக்ஸுங்கிறது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை ஒய்ங்கிற கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஒய் வேல்யூஸ் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ், அதாவது ஃபர்ஸ்ட் செட்டு. இங்கே இருக்கிற ஒய் வேல்யூஸோட ஆன்சர் எல்லாமே செகண்ட் செட்டு. இப்போ ஃபர்ஸ்ட்டு செட்டு செகண்ட் செட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஷினில் பாருங்கள் டொமைன் அண்ட் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த டொமைன்? டொமைன் இஸ் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட் அப்படின்னு படிச்சிருக்கோம். டெஃபினேஷனில் வாட் இஸ் த டொமைன் பார்த்தோம். டொமைன் இஸ் த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட் அண்ட் எக்ஸ் ரிலேட்டட் ஒய் அப்படின்னு படிச்சிருக்கோம். ரேஞ்ச்னா த செகண்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட், அதோட ரிலேஷன் எப்படி இருக்கணும், ஒய்லேருந்து ரிலேஷன் எக்ஸுக்கு இருக்கணும் அப்படின்னு டெஃபினேஷன் படிச்சிருக்கோம். இப்போ இதோட ரிலேஷன்ஸ்லாம் எப்படி எழுதலாம்? ரிலேஷன் ஈக்குவல்ட் ரிலேஷன்ஸ் எப்படி எழுதலாம்? 0ங்கிற நம்பர் எடுத்துக்கும் போது 0வை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடைச்சிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு 0, 3 0 இதை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் 3 கிடச்சிச்சு. அதுதான் நமக்கு ரிலேஷன். 0வை சப்ஸ்டியூட் பண்ணால் தான் 3 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடச்சிருக்கு 4 1, 4. நெக்ஸ்ட்டு 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கிடச்சிருக்கு. 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 5ங்கிற வேல்யூ கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். 3ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 6ங்கிற வேல்யூ கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 4ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன கிடச்சிது 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 7ங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 5ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். 5ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடச்சிது 8ங்கிற ஒரு வேல்யூ கிடச்சிது. இதுதான் வந்து என்னது ரிலேஷன்ஸ், நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ். கொடுத்துருக்கிற சம்முக்கு ரிலேஷன்ஸ் என்னென்னு ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், த டொமைன் ஆஃப் ஆர் என்ன டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச் டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, த டொமைன் ஆஃப் ஆர். டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல்ட் ஆர்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், அதான் டொமைன் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட். இதான் ஃபர்ஸ்ட் செட், இது செகண்ட் செட். ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட், ஃபர்ஸ்ட் செட் செகண்ட் செட், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட்னு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் செட்டோட எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா, இப்போ எல்லாமே ரிலேஷன் தானே இருக்கு, ரிலேஷனில் தானே இருக்கு. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, ஆர் இஸ் given by the set of x, y, y equal to x plus 3, x belongs to 0 1 2 3 4 5 வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க, ரிலேஷன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க ஆர் ஈக்குவல்ட்னு. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அன் எலமெண்ட் எல்லாமே ரிலேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். என்னென்ன எலமெண்ட்ஸ்னு பாருங்கள், 0 1 2 3 நெக்ஸ்ட்டு 4 நெக்ஸ்ட் 1 5 எல்லாம் வந்து என்னென்னு சொல்லலாம், த டொமைன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன கொஷின், த டொமைன் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரேஞ்ச், த ரேஞ்ச் ஆஃப் ஆர். The range of R equal ஆர்னாலே செகண்ட் செட்னு சொல்லியிருக்கேன், ரேஞ்ச்னாலே என்னன்னு சொல்லியிருக்கேன் செகண்ட் செட்டு. பட் எப்படி இருக்கணும், ரிலேஷனில் இருக்கணும். செகண்ட் செட் எப்படி வந்தது, செகண்ட் எலிமெண்ட் எப்படி வந்தது, இதை வந்து என்ன பண்ணோம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதால தான் 3 கிடச்சிது. இந்த 1 கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதால தான் 4 கிடச்சிது. இந்த 2வை இந்த ஒய்ங்கிற கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணதால தான் 5 கிடச்சிது. ஸோ எல்லாமே ரிலேஷன்ஸ் தான். கண்டிப்பாக என்னன்னு சொல்லிடலாம், ரிலேஷன் சொல்லலாம். எப்படி ரிலேஷன் சொல்லலான்னு பார்த்தா தான் நம்ம வந்து 0ங்கிற வேல்யூ இங்கே கொடுத்தோன்னா இங்கே 3 கிடைக்குது, 1ங்கிற வேல்யூ கொடுத்தா 4 கிடைக்குது, 2ங்கிற வேல்யூ கொடுத்தோன்னா 5 கிடைக்குது. ஸோ எல்லாமே ரிலேஷன்ஸில் இருக்குது. எல்லாத்துக்குமே மேப்பிங் நடந்திருக்கு. இந்த 0 வச்சு தான் 3 வந்தது, இந்த 1 வச்சு தான் 4 வந்தது, இந்த 2 இருக்கிறதால தான் 5 வந்தது, 3 இருக்கிறதால தான் இங்கே 6ங்கிற நம்பர் வந்தது, இங்கே 5 இருக்கிறதால தான் 8 வந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரிலேஷன் சொல்லிடலாம். இப்போ ரிலேஷன்ஸ்னு சொல்லிட்டா செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட் கூடயும் நமக்கு என்ன நடந்திருக்கு, மேப்பிங் நடந்திருக்கு. ஸோ செகண்ட் செட் ஆஃப் அன் எலமெண்ட்டை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னது, த ரேஞ்ச் ஆஃப் ஆர் வேல்யூஸ் 3 4 5 6 7 8. we write as 3 4 5 6
7 8 ஓகேங்களா. இதுதான் வந்து என்னது the range of r. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆறுங்கிறது ஒரு செட்டு, அந்த செட்டு என்னன்னு சொன்னாங்க, அதோட கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். சாட்டிஸ்ஃபை பண்ணதால நமக்கு ஒரு ஆன்சர்ஸ் கிடச்சிது. அந்த ஆன்சர்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம், நம்ம வந்து செகண்ட் செட் அப்படின்னு நமக்கு எடுத்துக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டுங்கிறது டொமைனும் செகண்ட் செட் ரேஞ்சுன்னு சொன்னோம். ஃபஸ்ட்டு செட்டு டொமைன் இருந்தாலும் அதில் எலிஜிபிள் ஆகிற வேல்யூஸ்லாம் பார்க்கணும். எலிஜிபிள் வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மேப்பிங் நடந்திருக்கணும். மேப்பிங் நடந்திருக்கு எல்லா வேல்யூஸும். டொமைன் ஆஃப் ஆர் என்னன்னு ஃபைன் பண்ணிட்டோம். ஹென்ஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆர் என்னன்னு பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.